வர்ற 10ஆம் தேதி வரைக்கும் திமுக எம்எல்ஏக்கள்லாம் சென்னையிலே இருங்க அப்படின்ட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரியில் இருக்க ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் சென்னை திரும்புகிறாங்க. இன்னொரு பக்கம் சென்னையிலேயே திமுக எம்எல்ஏஸ் இருங்கன்னு ஒரு உத்தரவு. திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இருக்குல்ல, இதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுலேயும் கண்டன தீர்மானங்கள் நிறைய காங்கிரஸ்க்கு எதிராக சொல்கிறாள். அதை பற்றியும் இந்த இபிஎஸ் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னல, இந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப எந்த முடிவாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதே அதிகாரம் திமுக எம்எல்ஏஸ் மத்தியிலிருந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் பெற்றிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்த அதிகாரமும் இப்போ அவர்கிட்ட போயிருக்கு, முடிவெடுக்கிற அதிகாரம். இந்த காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா காலை வாரிடுச்சு, இதுக்கு எங்களோட கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறோன்னு முதல் தீர்மானத்தை அவங்க ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக எம்எல்ஏஸ் கூட்டத்தில். அண்ட் முதுகுல குத்துற பழைய குணத்தை காங்கிரஸ் மாற்றிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற கூட்டம், அங்கே எம்எல்ஏ சார்ந்தெல்லாம் பேசுகிறாங்க. அங்கே முன்வைக்கப்படுற தீர்மானங்களில் முதுகுல குத்துறான்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நேரில் கூட நன்றி சொல்ல வராத துரோகிகள்ன்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் எம்எல்ஏ சீட்ஸ் அடிச்சிருக்குல்ல திமுக கூட்டணியில், அதுவும் இல்லாமல் எம்பி சீட் ஒன்று சார்ந்து வாங்கியிருந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் வச்சு தான் எந்த ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கூட்டத்தில். என்னதான் இருக்கட்டும், கூட்டணி போகிறாங்கன்னா வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஜெயிச்சதுக்காக, கூட்டணியிலேருந்து ஜெயிச்சதுக்காக கேர்ட்டஸிக்கு நேரில் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம்ல. அது கூட சொல்லலாம், எவ்வளோ பெரிய துரோகம் இது. திமுக திட்டங்களை தொடர்ந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும்னு இந்த விஷயம் சார்ந்த தீர்மானமாக பேசியிருக்காங்க அதில். அதாவது நாளைக்கு தாவேக்கா ஆட்சியோட வேறு யாருன்னா வராங்களோ, வேறு இப்படி யோசிக்க வச்சிட்டாங்கன்னு. அப்படி எது நடந்தாலும் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை அப்படியே கொண்டு போங்கப்பா, அதை பாஸ் பண்ணிடாதீங்கன்னு இந்த கூட்டத்தில் பேசி முடிவெடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ ஒரு மாதிரி இழுபறி. ஆனால் கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிறைய பிரேக்கிங் நியூஸ் வர மக்களை வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து நிறைய விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆளுநர் அர்லேக்கர் இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, 118 எம்எல்ஏஸோட ஆதரவு விவரத்தை விஜய் அவர்கள் எங்ககிட்ட கொடுத்துட்டாலே போதுங்க, நான் எல்லா எம்எல்ஏஸும் கூட்டுவாங்களான்னு சொல்ல, ஜஸ்ட்டு ஓகே இத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு எழுத்துப்பூர்வமாக கரெக்டாக கொடுத்துட்டா போதும். அப்படி பெரும்பான்மை இல்லாதவரை ஆட்சி அமைக்க அனுமதிச்சுன்னு வைங்க, குதிரை பேரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. சட்டசபையில் பெரும்பான்மை இல்லாதது விஜயோட பிரச்சனை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனையும் தானே ஆளுநர் அர்லேக்கர் இப்போ இந்த அளவுக்கு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காப்புல. ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் தான் இவ்வளோ விஷயத்தை அவர் கன்வே பண்ணியிருக்காரு. மக்களே, நீங்கள் இந்த நேரத்தில் யார் மேலே ஆதங்கத்தை பதிவு பண்ண விரும்புவீங்க? விஜயர்கள் தரப்பு மேலேயா, டிஎம்கே ஏடிஎம்கே தரப்பு மேலேயா, இல்லை அர்லேக்கர் அவர்கள் மேலேயா? சரி, ரைட்டு, 2-3 நாள் பார்ப்பேங்க. 118 ஆதரவு இல்லை அப்படின்னாக்கா அடுத்த கட்ட வாய்ப்புகளை நான் ஆராய ஆரம்பிச்சிடும்னு அர்லேக்கர் இங்கே சொல்லியிருக்காரு. எந்த கட்சியும் இணைஞ்சி, மக்களே கவனிங்க, இதை முக்கியமான விஷயம், எந்த கட்சியும் இணைஞ்சி ஆட்சி அமைக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் எதிர்பார்க்கறது பெரும்பான்மை இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் எதிர்பார்ப்பேன். திமுக அதிமுக இணைஞ்சி ஆட்சி அமைக்க வந்தாலும் நான் அதை மட்டும்தான் பார்ப்பேன். ஸோ அவங்களுக்கு பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் அதை கூட ஏற்றுக்க தயார்னு இவர் ஒரு போட்டு விட்டுருக்காரு.